மச்சி நான் என் ஆள் கூட வெளியில போறேன். என் அம்மா கிட்ட உன் வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏதாவது கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சு கொடி ப்ளீஸ் ரீ. 1 ஹவர்ல போயிட்டு வரணும். அவ்வளோ நேரம் சமாளிக்கிறதுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுவேன். அதுக்கு மேலே போச்சுன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுவேன். உன் வீட்ல இருந்து நல்ல கால் பண்ணாங்கன்னா கால் அட்டென்ட் பண்ணி சமாளிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 300 சார்ஜ் பண்ணுவேன். டேய் என்னடி இது அநியாயமா இருக்கு. முன்னாடி எனக்கு லவ் செட் ஆகல, நீ சந்தோஷமா இருக்க. உன் லவ்க்கு நான் ஏன்டி கஷ்டப்படணும்? சோ இனிமே நான் அதுமே சார்ஜஸ் போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி half an hourல வந்துருவியா இல்ல 1 hour ஆகுமா? மச்சி 1000 rupees. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணவே காசு கேட்டவ தானே நீ. உனக்கு எப்படி நான் காசு கொடுக்கறது? உன்னை வந்து காசு கொடுக்குறியா அடின்னு கேட்கல, காசு கொடுக்கணும்டின்னு சொல்றேன். போன வாரம் என் போன் கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு 2 பேரும் போட்டோ எடுத்தீங்களே, இன்னும் டெலிட் பண்ணாம வச்சிருக்கேன். உங்க அம்மாக்கு அனுப்பவா? அன்னைக்கு கூட உனக்கும் ஆளுக்கு சண்டை அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் அனுப்புனீங்க, சாட் ஸ்கிரீன்ஷாட். நீ ஆள்கிட்ட எப்படி பேசுற என்னலாம் பேசுறேங்கிற ப்ரூஃப்லாம் இருக்கு. உங்க அப்பா 7 ஆண்டிக்கு அனுப்பவா? ஓ என்னடி மச்சி என்ன ஆச்சு தெரியுமா? நிமிஷம் ஏதாவது பிரச்சனையா? புலம்பு போறியா இல்ல சந்தோஷமான விஷயமா? என்ன பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஓகே 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 புரியுது. பார் உன் கதையெல்லாம் இப்ப நான் உட்காந்து கேட்கணும், உனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா சார்ஜஸ் ஆகும். சீ நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடி. ஆமா பின்ன உன் சோகத்தை கேட்டு நானும் சேட் ஆகல. உனக்கு சொல்யூஷன்லாம் கொடுக்குறேன்ல, பிரெயின் வேலை செய்யுதுல்ல. சும்மாலாம் எதுவும் பண்ண முடியாது மேடம். நான் ஒன்றும் கெட்டவெல்லாம் இல்லடி. வெறும் ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுத்தா போதும். ஃபுல் கதையை உட்காந்து கேட்டு நைட் எல்லாம் அட்வைஸ் கொடுப்பேன். 6 months ஆனிவர்சரி வருதுடி, அவனுக்கு என்னடி வாங்கி கொடுக்கறது? கிஃப்ட் ஐடியா கொடுக்குறேன்டி. எவ்வளோ கஷ்டமான வேலை. அந்த கிஃப்ட்டை நீ வாங்கி கொடுத்து அவன் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு அப்படியே லவ் அப்படியே வளர்ந்துனே போகும்ல. அதுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருந்தேன்னா நான் எனக்கு ப்ராஃபிட் வேணாமா? சீ நீலாம் வந்து கல் நெஞ்சக்காரடி. நீலாம் ஒரு ஃப்ரெண்டே இல்லை தெரியுமா? கல்யாணத்துக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, ட்ரெஸ் வேணும், ஃபோட்டோகிராஃபி வேணும், இதெல்லாம் கேட்கறது அவுடேட்டட் ரீ. அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு, நடக்காமே போக வாய்ப்பு உண்டு. இப்பெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸுக்கே வந்து சார்ஜஸ் போடுறது தான் வந்து நியூ ட்ரெண்ட். நீ ஸ்டோரி போடுறதுக்கு என்ன லவ் சாங் வைக்கலாம், உன் ஆளை கூட்டிட்டு எந்த கஃபேல போய் சாப்பிடலாம், என்ன டிஷ் சாப்பிடலாம், என்னலாம் பண்ணலாம், எங்க போலாம், எங்க வரலாம், ஏதாவது பிரச்சனை என்ன பண்றது, அட்வைஸ் எப்படி கொடுக்கறது, அம்மா மண்டே எப்படி பிரெயின் வாஷ் பண்றது, உனக்கு எவ்வளவு ஐடியாஸ் கொடுக்குறேன். இனிமே ஆல் கம்ஸ் அண்டர் சார்ஜஸ். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். ஓகே மச்சி, பச்சா இந்த பிசினஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே போட்டிருந்தா பணக்காரி ஆயிட்டேன். ஹரி கூப்பிடு. பை.